ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு saree வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம வந்துட்டு எப்படி saree கட்டலாம் அப்படின்ற ட்ரேப்பிங் வீடியோ இல்லை. மெயினாக வந்துட்டு எவ்வளோ பின்ஸ் தேவைப்படும் saree கட்டுறதுக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ saree கட்டுறதுக்கு எவ்வளோ பின்னு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரொம்ப நாளாக saree கட்டுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு 2 பின் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் பிகினர்னா ரொம்ப பயம் இருக்கும். எங்கள் saree அப்படியே நிற்காதோ இல்லை எங்கேயாவது கரண்டு விழுந்துருமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும். எனக்கும் இருந்திருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக பின் தேவைப்படும். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் மேண்டேட்ரியாக நீங்கள் போடணும், எதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தேவை இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டக்கின் பண்ண போகிறோம் இல்லையா. இங்கே வந்துட்டு எந்த பின்னும் தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ தட் இது வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை டக்கின் பண்ணிக்கலாம்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு உங்களோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை மெஷர் பண்ணி அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு பின். இதை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே பின் பண்ணி வச்சுக்கோங்க. லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு நான் இப்போதைக்கு ரஃபாக இதை பின் பண்ணுறேங்க. உங்களோட பல்லுவை ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணுறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு பின் இங்கே போட்டிருக்கோம். இப்போது ஸோ நம்மளோட பல்லு வந்துட்டு நம்ம பின் பண்ணிட்டோம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பின்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்ததும் இதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் கொஞ்சம் அதை தள்ளி தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படியே இருக்கும், நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இதில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பின். ஓகே, நம்ம இப்போ டக்கின் பண்ணிட்டோம். ஆனால் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால சம்டைம்ஸ் உங்களுக்கு கீழே இறங்கி வந்துடலாம், இல்லை இது வந்துட்டு விழுந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றனால நீங்கள் வந்து இதையும் வந்துட்டு உங்களோட இன்ஸ்கர்ட் கூட வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இது இப்படி உள்ளேருந்து பின் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை மட்டும் விட்டுட்டு பின் பண்ணுங்கள். இல்லைன்னா இங்கே ஒரு மாதிரி அந்த பின் இங்கே வெளியில் தெரியக்கூடாதுனால நீங்கள் உள்ளேருந்து பின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த saree பின்ஸ் எல்லாம் வைக்கிது இல்லையா, இப்படி போடுறது இந்த யூ ஷேப் பின் மாதிரி, அது மாதிரி வாங்கி கூட நீங்கள் செக்யூர் பண்ணலாம். பின்னு குத்த வேண்டாம், உங்களுக்கு வந்துட்டு உள்ள சைட்லேருந்து குத்துறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்மளோட தேர்ட் பின். ஸோ அவ்வளோதான், நம்ம saree கட்டிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மேண்டேட்ரியாக தேவைப்பட்டது வந்துட்டு இங்கே ஒரு பின்னு, அதுக்கப்புறம் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு, அதை நீங்கள் டக்கின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இன்ஸ்கர்ட் கூட சேர்த்து ஒரு பின். ஸோ இந்த 3 பின் வந்துட்டு மேண்டேட்ரி. இதுதான் வந்துட்டு உங்களோட சாரியை ஹோல்ட் பண்ண போகுது. எதுவும் கழட்டி விழுகாமல் இல்லைனா வந்துட்டு நகர்ந்து போகாமல் ஹோல்ட் பண்ண போகிறது இந்த 3 பின் தான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஸோ நம்ம saree கட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் 3 பின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு உங்களோட பல்லுவை செக்யூர் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அதை செக்யூர் பண்ணுறதுக்கு, மூணாவது வந்துட்டு உங்களோட இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து அந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு கலண்டு போகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் குத்துன இன்னொரு பின்னு. ஸோ இந்த 3 பின் தான் வந்துட்டு மேண்டேட்ரி. இப்போ நான் பார்க்க போகிறதெல்லாம் வந்துட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படுற பின்னு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு கிடையாது. உங்களோட சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ அது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ப்ளீட் வந்துட்டு லூஸாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து இப்படி எடுத்து இப்படி உள்ளே வச்சு பின் பண்ணுவீங்க. இது வந்துட்டு இப்போது இந்த மாதிரி கட்டுறது வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப ஓல்டு ஸ்டைல் ஆயிடுச்சு. ப்ளஸ் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அப்பீலிங்காக இருக்காது. ஸோ என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த இடத்துல பின்னு குத்துருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் இப்படி இழுத்து இங்கே ஒரு ஃபோல்டு, இப்போ இங்கே இருந்து டைட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணி இதை நீங்கள் பின் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நம்ம இங்கே பின் பண்ணனால இது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக ரொம்ப கழுத்துக்கிட்டையும் வராது, கரெக்டான பொசிஷனில் லூஸாக இல்லாமலும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட 4வது பின். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, எனக்கு வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் இப்படி ஓரமாக போயிடுது. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப இந்த சைடில் வந்துட்டு எனக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட்டை வந்துட்டு ஒன்று ப்ளவுஸ் கூட பின் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா அதை நீங்கள் உங்களோட இந்த இன்ஸ்கர்ட் இங்கே டக்கின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது கூட சேர்த்து நீங்கள் அங்கே ஒரு பின் பண்ணிங்கன்னா இது நகரவே நகராது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். எந்த சைடும் வந்துட்டு உங்களுக்கு சைடு தெரியுது அப்படின்ற பிரச்சனையும் இருக்காது. ஸோ இங்கே ஒரு பின் குத்திக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட 5th பின். எனக்கு இங்கே இடுப்பு தெரியக்கூடாது அப்படின்ற பிரச்சனை வரும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இப்படி மேலே எடுத்து உங்களோட ப்ளவுஸ் கூட சேர்த்து இங்கே நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த சைடும் கவர் ஆகிடுச்சு, இந்த ப்ளீட்ஸும் நகராது, அதுக்கப்புறம் சாரியும் நல்லா செக்யூராக கட்டியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக வந்துட்டு 3 மேண்டேட்ரி பின் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 அடிஷ்னல் பின் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பின்னே தேவைப்படாது. இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பட்டு சாரீலாம் கட்டுறீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே உள்ளதை இங்கே ஒரு பின் குத்துவீங்க. அது ஒரு அடிஷ்னல் இது. ஸோ இப்போ நான் அந்த அடிஷ்னலாக சொன்ன 3 பின்னுமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் யூர் ரெக்குயர்மெண்ட். எனக்கு வந்து இந்த சைடில் இங்கே தெரியறது எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இது குத்த வேண்டாம். அதே மாதிரி எனக்கு இந்த சாரீ நகர்றதும் பிரச்சனை இல்லைன்னா அதுவும் குத்த வேண்டாம். இதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன 3 பின்னும் வந்துட்டு மேண்டேட்ரி. அதுதான் வந்து உங்களோட சாரியை ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அவ்வளோதாங்க. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ்க்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.